ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைய டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் என்ற நூலை கங்காதேவி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கங்காதேவி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, குமாரகம்பர்ணர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். விஜயநகரம் ஆட்சி பண்ணாங்கல்ல, அதில் வந்து குமாரகம்பர்ணர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா, குமாரகம்பர்ணர் விஜயநகரத்தில் இருந்த ஒரு இளவரசர். அவருடைய ஒய்ஃப் தான் இந்த கங்காதேவி. அவங்க வந்து என்னென்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, குமாரகம்பரனோட ஒய்ஃபான கங்காதேவி மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எழுதியிருக்காங்க. அவர் வந்து படையெடுத்து போன விஷயத்தை வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோழ வம்சமே பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் வந்து சோழ வம்சம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பிற்கால சோழ வம்சம் வந்து இருந்திருக்கும். இவங்களை வந்து இம்பீரியல் சோழாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, பேரரசு சோழர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் நிறுவியவர் யாருன்னா விஜயாலயன் அப்படின்றவர் தான் நிறுவினார். ஓகேவா, விஜயாலயன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா தான் பின்னாடி பராந்தகர், ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜன், அப்புறமா இரண்டாம் ராஜராஜன், ராஜேந்திரன், அது மாதிரி நிறையா சோழர் மன்னர்கள் வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பின் வருவனவற்றில் எது பண்டைய இந்தியாவோடைய வணிகர்களோட நிறுவனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வணிகர்களோட நிறுவனமாக எது இருந்துச்சு அப்படின்னா மணிகிராமம்னு சொல்லுவாங்க. மணிகிராமத்தார் அப்படின்னு அந்த காலத்தில் வணிகர்களை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா தானம் வழங்கின ஊரை வந்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ்டதி கஜம்னா கிருஷ்ணதேவராயர்கிட்ட இருந்த அமைச்சரவையை வந்து என்னென்னா அஷ்டதி கஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 8 பேர் இருப்பாங்க, அவங்கள அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவுக்கான அட்டர்னி ஜெனரல் குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது தலைமையாக ஒரு வழக்கறிஞர் இருப்பார் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இப்போ அரசாங்கம் சார்பான கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துச்சு அப்படின்னா அது அவர் வந்து ஆஜராவார். அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு சொல்கிறவர். அவருக்கு வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிற அளவுக்கு தகுதி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் தான் அட்டர்னி ஜெனரலாக ஆக்க முடியும். அந்த வந்து என்னென்னா எந்த சட்டப்பிரிவு கீழே வந்து அட்டர்னி ஜெனரல் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76வது சட்டப்பிரிவில் அந்த சட்டப்பிரிவு கீழே தான் அட்டர்னி ஜெனரல் அப்படின்ற ஒரு பதவி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நோ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ அப்படின்னா என்னென்னா நோயின்னு அர்த்தம். வறுமைக்கு வந்து என்னென்னா நோ அப்படின்னு வரும். பெரிய நோ வரும் வறுமைனா, சின்ன நோனா நோய், நானா நாவு. ஓகேவா, இந்த மாதிரி வரும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அரசியலமைப்பில் தற்பொழுது எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதைக்கு அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 இருக்குது. 42வது சட்ட திருத்தம் படி வந்து என்னென்னா 10 கொண்டு வந்தாங்க. அதாவது 86வது சட்ட திருத்தத்தில் 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பாண்டியர்களோட கப்பர் படை தளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியர்களோட கப்பர் படை தளம் அப்படின்னா வந்து துறைமுகம். துறைமுகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு கொற்கை. தொண்டி முசிறிலாம் வந்து யாருக்குன்னா சேரர்களது. ஓகேவா, பாண்டியர்களது என்னென்னா கொற்கை. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அக்பர் வாழ்ந்தப்போ சமகாலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்பர் ஆண்ட வருஷம் பார்த்திங்கன்னா 1556 பானிபட் போருக்கு அப்புறமா பிடிப்பார். 1605 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார் அக்பர். ஒரு 50 வருஷம் ஆட்சி பண்ணுவார். அப்போ வந்து அவருக்கு சமகாலத்தவரை ஆட்சி பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிசபெத் ராணி, முதலாம் எலிசபெத் தான் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேவா, அக்பர் காலத்துக்கு அப்புறமா வந்து என்னென்னா இன்னொருத்தர் மாறிடுவார். அக்பர் காலம் வரைக்கும் இவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க, ராணி எலிசபெத் அப்படின்றவங்க தான். இவங்க தான் வந்து என்னென்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து அனுமதி கொடுத்தவங்க இந்தியாவுக்கு வரத்துக்கு. ஃபஸ்ட்டு இவங்க அனுமதி கொடுப்பாங்க, அப்புறமா ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து தான் அந்த அனுமதியை வந்து இன்டெஃபைனேட்டாக அதிகப்படுத்திடுவார். முதல்ல இவங்க கொஞ்ச காலம் தான் அனுமதி கொடுப்பாங்க கிழக்கிந்திய கம்பெனிக்கு. ஃபுல்லாக இங்கே வந்து லைசஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா தடையில்லா வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அவங்களுக்கு வந்து தடையே கிடையாது. வேறு கம்பெனிஸ்லாம் வந்து என்னென்னா இந்தியாவில் வந்து வர்த்தகம் பண்ண முடியாது, கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் வந்து வர்த்தகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையும் தந்திருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி எலிசபெத் தான் தருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
திராவிடர் என்ற சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரிலப்பட்டர் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. திராவிடர் அப்படின்ற சொல்லை முதல்ல குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்னென்னா 1565 தலைக்கோட்டை போர் நடந்துச்சு. யாருக்கும்னா விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுக்கும் நடுவில் நடந்துச்சு. இதில் வந்து யார் ஜெயிச்சானா பாமினி ஜெயிச்சிருவாங்க, விஜயநகர் தோற்றுரும். ஓகேவா, இந்த தலைக்கோட்டை போரில் தோற்றுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மருது சகோதரர்களை தூக்கிலிட்ட இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மருது சகோதரர்களை எங்கே தூக்கில் போடுறாங்க அப்படின்னா திருப்பத்தூரில் தூக்கில் போடுவாங்க. மருது சகோதரர்களை திருப்பத்தூரில் தூக்கில் போடுவாங்க. கயத்தாறில் பார்த்திங்கன்னா கட்டபொம்மனை தூக்கில் போடுவாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் பார்த்திங்கன்னா யாருன்னா இந்த ஊமைத்துறை இருக்கார்ல, ஊமைத்துறையை அங்கே தான் கொல்லுவாங்க தலையை வெட்டி. சங்ககிரி கோட்டை இங்கே யாரை கொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க. இவரை வந்து சின்னமலையை தூக்கில் போடுவாங்க, தீரன் சின்னமலையை தூக்கில் போட்டுருவாங்க. ஓகேவா, திருப்பத்தூரில் தான் மருது சகோதரர்களை தூக்கில் போட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரோஜினி நாயுடு எந்த காங்கிரஸ் மாநாட்டோட தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரோஜினி நாயுடு எந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தாங்கன்னா கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. இவங்க தான் முதல் இந்திய பெண் தலைவர் காங்கிரஸ் மாநாட்டில். இதுக்கு முன்னாடியே ஒரு பெண் தலைவர் இருந்திருக்காங்க. யாருன்னா அன்னி பெசன்ட் இருந்திருக்காங்க. 1917 பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தாங்க, பெண் தலைவர். ஓகேவா, இதுவே வந்து இந்திய நாட்டை சேர்ந்த பெண் தலைவர் யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இபின் பதுத்தா எந்த நாட்டிலேருந்து வந்த பயணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இபின் பதுத்தா அப்படின்றவங்க மொராக்கோ நாட்டிலேருந்து வந்த பயணி. இவர் வந்து யாரோட அரசவையெல்லாம் விசிட் பண்ணியிருப்பார்னா விஜயநகரம் சாம்ராஜ்யத்துக்கும் வந்திருப்பார். அது இல்லாமல் முகமது பின் துக்ளக்கோட அரசவையிலையும் இருந்திருப்பார். இந்த இபின் பதுத்தா அப்படின்றவர் மொராக்கோ அப்படின்ற நாட்டிலேருந்து வந்த பயணி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த மன்னரோட காலத்தில் வந்து செதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த அலகாபாத் தூணில் இருக்கிற கல்வெட்டு பார்த்திங்கன்னா அசோகரோட கல்வெட்டு. அதில் எழுதினவங்க யார் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். எழுதினவங்க யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் காலத்தில் தான் எழுதியிருக்காங்க. யார் அதை எழுதுனா அப்படின்னா ஹரிசேனர் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்கார். ஓகேவா, ஹரிசேனர் எழுதியிருக்காரு அலகாபாத் தூண் கல்வெட்டு. யார் காலத்தில் எழுதினாங்கன்னா சமுத்திரகுப்தர் காலத்தில் எழுதினாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இன்னொரு கல்வெட்டு இருக்கும். என்ன கல்வெட்டுனா மெக்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வாக்களிக்கும் வயது வந்து 18 குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாக்களிக்கிற வயசை 61வது சட்ட திருத்தத்தில் 21 வயசுலேருந்து 18 வயசாக வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேவா, 61வது சட்ட திருத்தத்தில் குறைச்சிருக்காங்க. அதான் வந்து கேட்டிருக்காங்க எந்த சட்ட திருத்தம் சொல்லிட்டு. அடுத்தது குடியுரிமை பற்றி சொல்லும் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பகுதி 2ல் பார்த்திங்கன்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் வந்து சிட்டிசன்ஷிப் நம்ம நாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் வந்து இழக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சட்டம்னே ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய சட்ட திருத்தம் அதில் பண்ணியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 போட்டாங்க. ரீசெண்டாக பண்ண சட்ட திருத்தம் இந்த சட்டத்தில் எப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா 2019 திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த 2019 திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ பக்கத்து நாடுலாம் இருக்குல்ல, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பங்களாதேஷ், இந்த நாட்டிலேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தவிர மிச்ச ரிலீஜியன்லாம் இருக்காங்கள்ல, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், பார்சிஸ், இந்த மாதிரி மற்ற ரிலீஜன்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் வந்து என்னென்னா இந்தியாவுக்குள்ளே வந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் டெல்லியில் வந்து நிறையா போராட்டம்லாம் நடந்துச்சு. சிட்டிசன்ஷிப் வந்து என்னென்னா இதை ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து என்னென்னா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாரிசிறப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாரிசிறப்பு கொள்கை அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
வாரிசு இல்லாமல் யாராவது தத்து எடுத்து மன்னர் வந்து வாரிசு வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னருடைய பொது சொத்தான, அதாவது அரசாங்கம் வந்து என்னென்னா அவருடைய தத்து பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மன்னரோட ப்ரைவேட்டாக சொத்து இருக்கும்ல, ஏதாவது மன்னருக்குன்னு தோப்பு அது மாதிரி இருந்தால் அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் மன்னரோட பொது சொத்து, அதாவது அரசாங்கத்தை வந்து என்னென்னா வழியாக கொடுப்பாங்கல்ல, பையனுக்கு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்களோட குழந்தைங்களுக்கு, அது மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதான் வாரிசிறப்பு கொள்கை. இதை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு, அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இது கீழே நிறையா ராஜ்யத்தை அனெக்ஸ் பண்ணாங்க. முக்கியமாக ஜான்சி அனெக்ஸ் பண்ணாங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இதனால தான் வந்து என்னென்னா ராணி லக்ஷ்மிபாய் வந்து அந்த பெருங்கலகத்தில் கலந்துக்கிட்டாங்க 1857 பெருங்கலகத்தில். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1557 நடந்த பெருங்கலகத்தில் மன்னராக யாரை அறிவிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மன்னராக பகதூர் ஷாவை அறிவித்தாங்க. முகலாய வம்சத்தை சேர்ந்த பகதூர் ஷா 2 வந்து மன்னராக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஃபதே ஹைதரை வந்து என்னென்னா 1806 நடந்த சிப்பாய் கழகத்தில் மன்னராக அறிவித்தாங்க. வேலூரில் நடந்த சிப்பாய் கழகம், அதில் வந்து என்னென்னா மன்னராக அறிவித்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சேஷாச்சலம் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேஷாச்சலம், இது கூட புஷ்பா மூவியில் காமிச்சிருப்பாங்க. இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் இந்த உயிர்கோள காப்பகம், பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை சொல்கிற சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நம்மள்ட்ட சொல்கிற சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 51 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு தான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தை வச்சு நீக்கினாங்கன்னு சொல்கிறாங்க. சொத்துரிமை முன்னாடி பார்த்திங்கன்னா விதி 31 இருந்துச்சு. 31 இருக்கும்போது அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது எங்கே மாற்றிட்டாங்கன்னா விதி 300A அப்படின்னு அந்த விதியில் மாற்றிட்டாங்க. ஓகேவா, 300Aவாக மாற்றிட்டாங்க. அது வந்து சாதா ஒரு உரிமையாக்கிட்டாங்க. வந்து என்னென்னா அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அடிப்படை உரிமையில் சொத்துரிமை வச்சுருந்தா என்ன பண்ணலாம், இப்போ எங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை இல்லைன்னா என்ன பண்ணலான்னா கோர்ட்டில் கேஸ் போடலாம்ல, அதனால் எல்லோரும் சொத்துரிமை இல்லை அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டாங்க. அது எந்த சட்ட திருத்தத்தில் வந்து என்னென்னா நீக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தத்தில் நீக்குனாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஜேவிபி குழுவில் உறுப்பினர் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேவிபி குழு எதுக்காக போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் இப்போ விடுதலை ஆயிடுச்சு, இந்தியா விடுதலை ஆனதுக்கப்புறமா மாநிலத்தை வந்து என்னென்னா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போராட்டம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பிரித்ததே அது மாதிரி ஆந்திரா, அப்புறமா பிரிச்சிருப்பாங்க மெட்ராஸ் மாநிலத்திலேருந்து. ஃபஸ்ட்டு என்ன போராட்டம் அந்த மாதிரி நடக்குது, மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க, ஜேவிபி குழு போடுறாங்க. அவங்க வந்து என்னென்னா அந்த கமிட்டியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாநிலத்தை மொழி வாரியாக பிரிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணுறது தான். அவங்க அசஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மாநிலத்தை மொழி வாரியாக பிரித்தா என்ன ஆகும், பிரிவினை வந்துடும் மக்கள்கிட்ட, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஜேவிபி குழுவில் யார் வந்து உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜே ஃபார் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, ஆனால் நேரு உறுப்பினர். வி ஃபார் யாருன்னா பட்டேலும் உறுப்பினராக இருந்திருக்காரு. பி ஃபார் யாருன்னா பட்டாபி சீதாராமையா, 3 பேர் உறுப்பினராக இருந்திருக்காங்க. இப்போ யார் உறுப்பினராக இல்லை அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி தான் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடுவோமே பல்லு பாடுவோமே யார் எழுதிய பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாரதியார் எழுதின பாடல். இந்தியா விடுதலை ஆனோடனே இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். பட் ஆனால் இந்தியா வந்து விடுதலை ஆகும்போது பாரதியார் உயிரோடு இல்லை. பட் இருந்தாலும் இந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணாங்க, ஆடுவோமே பல்லு பாடுவோமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வணக்கம் வள்ளுவ நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 9th புக்கில் இருக்கிற ஒரு கொஷின் தான். வணக்கம் வள்ளுவ புக்கு வந்து யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுதந்திரானந்தா அப்படின்ற பட்டம் வந்து வச்சுக்கிட்டவர், தனக்குத்தானே சுதந்திரானந்தா அப்படின்னு பட்டம் வச்சுக்கிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா, அவர் தான் வந்து பட்டம் வச்சுக்கிட்டார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்லட் அப்படின்றவர். இது ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. ஓல்டு தமிழ் புக்கில் தமிழுக்குன்னு ஒரு லெசன் இருக்கும், அதில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் நித்தி ஆயோக் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நித்தி ஆயோக்
கமிட்டி இருக்குல்ல, நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதோட தலைவராக யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ யார் பிரதமராக இருக்காரோ அவர் தான் இருப்பார். இப்போ நம்ம பிஎம் யாருன்னா நரேந்திர மோடி, அவர் தான் வந்து இருக்கார் நித்தி ஆயோக்கோட தலைவராக. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் நிதியாண்டு அப்படின்றது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதியாண்டு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் ஒரு வருஷம் இருக்கும். ஆனால் வந்து 1 ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து 31 டிசம்பரில் முடிகிறதுக்கு பதிலாக இப்படி முடியுது. ஆனால் இப்போ மாற்ற சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஜனவரியிலேருந்து நிதியாண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் தெரியல. அப்போ எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நேர்முக வரிகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேர்முக வரி அப்படின்னா வந்து என்னது? டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸில் தவறானது எது அப்படின்னா இவங்க என்ன கேட்குறாங்க, எது மறைமுக வரின்னு கேட்குறாங்க. வரியை 2 டைப்பாக பிரிக்கலாம், நேர்முக வரி மறைமுக வரின்னு சொல்லிட்டு. சொத்து வரி என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு தான் போட போகிறாங்க. அதனால் என்ன, அது நேர்முக வரி. எவ்வளோ சொத்து இருக்கோ அவ்வளோ வரி போட போகிறாங்க. ரெண்டும் வரி வந்து போடுற இடமும் வரி கலெக்ட் பண்ணுற இடமும் ஒன்று. அது மாதிரி இருந்தால் நேர்முக வரி. வேறு வேறு இடம் அப்படின்னா மறைமுக வரி. வருமானம் எவ்வளோ வருதோ அவ்வளோ போட போகிறாங்க. அப்படின்னா அது என்ன, நேர்முக வரி. நிறுவன வரி அப்படின்னா நிறுவனம் வந்து எவ்வளோ தயாரிக்குதோ அவ்வளோ போட போகிறாங்க. அதனால் நிறுவன வரி வந்து என்னென்னா நேர்முக வரி. விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது என்னது? இது வந்து மறைமுக வரி, சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து என்னென்னா பொருள் உருவாகிற இடம் ஒரு இடம், அங்கே வந்து டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் டேக்ஸ் வாங்குகிற இடம் வேறு இடம். அதனால் என்னென்னா மறைமுக வரிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா விற்பனை வரி. அதாவது நேர்முக வரி இல்லாதது விற்பனை வரி தான் இங்கே. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படும் நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 21 உலக தாய்மொழி தினம், வேர்ல்ட் மதர் டங் டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆர்பிஐயோட தலைமையகம், ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருந்துச்சு. அதுக்கு கல்கத்தாவில் வந்து 1935 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் தான் இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா 1937 பார்த்தீங்கன்னா மும்பை கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் எப்போ வந்து தேசியமயமாக்கப்பட்டது, கவர்மெண்ட் எப்போ ஃபுல்லாக அந்த இதை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 ஆர்பிஐ வந்து தேசியமயமாக்கப்பட்டது. இப்போ 2024 இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டு 75 வருஷம் ஆகுது. ஸோ ஆர்பிஐ ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்பிஐ ரிலேட்டடாக என்னெல்லாம் கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஜெயங்கொண்டாரோட கலிங்கத்து பரணி யாருடைய கலிங்க படையெடுப்பை விவரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெயங்கொண்டாரோட கலிங்கத்து பரணி யார் படையெடுத்து போனார், எந்த மன்னர் வந்து கலிங்கத்துக்கு படையெடுத்து போனார் அதை விவரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் படையெடுத்து போயிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் படையெடுத்து போயிருப்பார். முதலாம் குலோத்துங்கன் படையெடுத்து போயிருக்காரு. ஓகேவா, தளபதி பார்த்திங்கன்னா அவர் பேரும் முக்கியம், கருணாகர தொண்டைமான். கருணாகர தொண்டைமான் அப்படின்றவர் தளபதி, படையெடுத்து போனவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை கீழ்கண்ட எத்தனை பாடல்களுக்கு ஒரு வீதம் கம்பர் வந்து சிறப்பித்து பாடியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ 1000 பாடல்களுக்கு ஒரு தடவை வந்து என்னென்னா சடையப்ப வள்ளலை கம்பர் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு கம்பராமாயணத்தில். ஓகேவா, சடையப்ப வள்ளல் அவர் ஆதரித்த வள்ளல். இது மாதிரி வள்ளல்கள் கூட கேட்கலாம். கம்பரை ஆதரித்தவர் யார்? சடையப்ப வள்ளல். இதுவே வந்து உமரப்புலவர் ஆதரித்தவர் சீதகாதி. இது மாதிரி புகழேந்தி புலவர் ஆதரித்தவர் வந்து சந்திரன் ஸ்வர்க்கி. இது மாதிரி வந்து யார் யார் வள்ளல்கள் ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஷின் கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட நூல் எது? 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு. குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 அடி சிறுமை 8 அடி வரைக்கும் இருக்கும், தான் குறுந்தொகை. 13 to 31 எவ்வளோ இருக்கும், எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. அகநானூரில் 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டது. லாஸ்ட்டாக இன்னொரு நூல் பார்த்திங்கன்னா 9லேருந்து 12 அடி, எதுனா நற்றிணை. இந்த மாதிரி 8 தொகை நூல்களுடைய அடிவரையறை பார்த்து வச்சுக்கணும். இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதான் லாஸ்ட் கொஷின். இளவெனில் அதோடைய பேர் சொல்லோட வகை அறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இளவெனில் அப்படின்னா ஒரு காலத்தை தானே சொல்கிறாங்க. இப்போ கார்காலம், குளிர்காலம் அது மாதிரி சொல்கிறாங்களே, முன்பனி, பின்பனி, இளவெனில், முதுவெனில் அப்படின்னு சொல்லிட்டு.
இது மாதிரி இளவேனில் காலம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி மாதத்தை வந்து குறிக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை தானே குறிக்குது, காலப்பெயர். அதனால் இது என்ன வரும் அப்படின்னா காலப்பெயர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த இணைய டெஸ்ட்டுக்கான அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலில் வந்து குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் டெய்லி வந்து ஈவினிங் வந்து டெஸ்ட் அனாலிசிஸும் வந்து என்னென்னா போஸ்ட் பண்ணுறோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.